மே மாதம் 4ஆம் தேதி கொடுவிலார்பட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது 1000 அலுவலர்கள் பங்கேற்க உள்ளதாக தேனி கலெக்டர் 26ஆம் தேதி காலை அறிவிப்பு. கடந்த 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு பல அடுக்கு பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, கம்பம், போடிநாயக்கனூர் மற்றும் பெரியகுளம் தனி தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு தேனி அருகே கொடுவிலார்பட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் மொத்தம் 1395 வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் ஓட்டு எண்ணிக்கை பணியில் 1000 அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர் என்றும் ஓட்டு எண்ணும் மையத்தில் ஏற்பாடு பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன என்றும் தொகுதி வாரியாக 14 டேபிள்கள் அமைத்து வாக்கு எண்ணப்பட உள்ளது என்றும் 500 தபால் ஓட்டுகளுக்கு ஒரு டேபிள் சர்வீஸ், ஓட்டுகளுக்கு தனி டேபிள் சர்வீஸ் அமைக்கப்படும். இந்த வாக்கு எண்ணும் பணியில் அன்றைய தினம் 1000 அலுவலர்கள் பங்கேற்க உள்ளனர் என்று தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் அறிவித்துள்ளார்.